ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, மங்களகரமான சந்தோஷத்தை தரக்கூடிய இந்த நல்ல நாளில் தான் இந்த சாயப்பா உன் விருப்பத்தை நிறைவேற்றி கொடுக்க போகிறேன். இதுவரைக்கும் நடந்ததையும் நீ இழந்த விஷயங்களையும் நினச்சி வருத்தப்படாதே. இந்த சாயப்பா மீது நம்பிக்கையோடு இருக்கும் நீ எதை இழந்தாலும் அதை எப்படியாவது இன்னொரு வடிவத்தில் நான் உன்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருவேன். நீ அமைதியாக மௌனமாக இருந்து உன் வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. உனக்கான எல்லாத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுக்க நான் இருக்கும்போது, உன் வாழ்க்கைக்கு அர்த்தத்தை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காக வருத்தப்படணும்? நீ எதை பெற விரும்புகிறாயோ அதன் பிரதிபலிப்பாக நீ இருக்கணும். நீ அன்பை விரும்பினா மற்றவங்களுக்கு அன்பை கொடு. உண்மையாக இருக்கணும்னு விரும்பினா நீயும் மற்றவங்க கிட்ட உண்மையாக இரு. அடுத்தவங்க உனக்கு மரியாதை கொடுக்கணும்னு நினச்சினா நீ முதல்ல எல்லாருக்கும் மரியாதையை கொடுக்க பழகு. ஏன்னா நீ மற்றவங்களுக்கு என்ன கொடுக்குறியோ அது கண்டிப்பாக உன்னை நோக்கி திரும்ப வரும் என்று செல்லமே. அதனால தான் மற்றவங்க கிட்ட நீ நல்ல விதமாக நடந்துக்கோன்னு சொல்கிறேன். இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதை நினச்சும் கவலைப்படாத. உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் நீ நிரந்தரமாக விலகி செல்லணுன்ற அவசியம் கூட இல்லை. தற்காலிகமாக கொஞ்சம் ஒதுங்கி நின்னாலே, கொஞ்சம் விலகி நின்னாலே உன்னை சுற்றி இருக்கிறாங்க கண்டிப்பாக உன்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டு உன்னை தேடி வருவாங்க என் செல்லமே. மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு நீ ஒருபோதும் கவலைப்படாதே. கடந்த காலம் எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துருந்தாலும் உன் எதிர்காலம் நல்லா இருக்குன்ற அந்த நம்பிக்கையை உனக்குள்ளே வச்சுக்கோ. உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை உருவாக்கி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. உன் வாழ்க்கையை நீ அன்போடும் கவனத்தோடும் வாழும்போது கண்டிப்பாக உனக்கு வெற்றிகள் தான் வந்து சேரும் என் செல்லமே. சந்தர்ப்ப சூழ்நிலை எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் நீ அமைதியாக பொறுமையாக இரு. உனக்கான நல்லதையெல்லாம் சிறப்பாக செஞ்சு கொடுக்க இந்த சாயப்பா காத்துக்கிட்டு இருக்கேன். அமைதிங்கிறது உன் வாழ்க்கையை சரி செய்வதிலிருந்து வருவதில்லை. உன் குழப்பங்களுக்கு மத்தியிலும் நீ அமைதியாக இருக்க கற்றுக்கிட்டினாதான் வாழ்க்கை நிம்மதி நிறைஞ்சதாக இருக்கும். பொறுமையோடு இருக்கக்கூடிய நீ ஒருபோதும் வாழ்க்கையில் தோற்று போகும்படி இந்த சாயப்பா விட்டுட மாட்டேன். உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும், உன் கட்டுப்பாட்டை மீறி எத்தனை விஷயங்கள் நடந்தாலும் நீ அமைதியாக இருக்க கற்றுக்கும். உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்கும் அவசரப்படாத. உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான மகிழ்ச்சியை நான் கொடுப்பேன். இப்போது நீ சந்திக்கும் அத்தனை சூழ்நிலைகளும் சரியாகி கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கை உனக்கு விரும்பியதாக, உனக்கு பிடிச்சதாக மாறத்தான் போகுது. உன் தகுதியை உயர்த்திக்கொள். உன்னை விட்டு விலகி போனதெல்லாம் தானாகவே உன்னை தேடி வருமேன் தங்கமே. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. வாழ்க்கைனா நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். நீ விரும்பிய அனைத்தும் உன்னை வந்து சேரும்ன்றத நம்பிக்கையோடு நீ பொறுமையாக அதற்கான முயற்சிகளை செய்யும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையை முழுமையானதாக அழகானதாக ஆக்கி நீ ஆசைப்பட்டதையும் நானே உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துருவேன். உனக்கான முன்னேற்றத்தை கொடுத்து உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம். உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைகளை மட்டுமே என்கிட்ட சொல்லி கவலைப்பட்டு புலம்புறியே தவிர உனக்கு நிறைவாக நான் அமைச்சு கொடுத்த நல்ல விஷயங்களுக்காக நன்றி சொல்லி பிரார்த்தனை செய்ய தொடங்கு. எப்போ நீ உன் வாழ்க்கையில் அமைந்த நல்ல விஷயங்களுக்காக நன்றி உணர்வுள்ள ஆளாக இருக்கிறியோ அப்போதிலிருந்து உன் வாழ்க்கை மாறத் தொடங்கிடும். வாழ்க்கை ரொம்ப அழகானது, அதை சாதாரணமாக நினைக்காதே. உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கவும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கவும் இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காக வருத்தப்படணும்? பிறக்கும்போது ஒன்றுமில்லாமல் பிறக்கிற மனிதர்கள் வாழ்நாள் முழுவதும் எதையோ தேடி துரத்தி ஓடிக்கிட்டே இருக்கீங்க. முதல்ல மனசை அமைதிப்படுத்தி வாழ்க்கைக்கு எது தேவை, எது அவசியம், எது அனாவசியங்கிறத முடிவு செஞ்சுட்டு அவசியமான விஷயங்களின் பின்னால் ஓட தயாராகு. தேவையில்லாததை ஒதுக்கி வச்சுட்டு புறக்கணிச்சிட்டு தேவையானதை நோக்கி நீ ஓடும்போது தேவையற்ற சிக்கல்களும் உன் வாழ்க்கையிலேருந்து விலகி போயிடும். வாழ்க்கையில் எப்போதும் சவால்கள் இருக்க தான் செய்யும். சவால்களை தாண்டிய சந்தோஷத்தை இந்த சாயப்பா உனக்கு கொடுக்குறேன். உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்களை தூக்கி கொண்டாடி தலைமையில் வச்சு போற்றி பாராட்ட தயாராகு.
நீ சிரிக்கும்போது உன் மனசில் இருக்க துக்கமும், நீ கோபப்பட்டாலும் உன் மனசில் இருக்க அன்பும், நீ மௌனமாக இருக்கும்போது உன் மனசில் இருக்க குழப்பமும் என அனைத்தையுமே இந்த சாயப்பா பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். எல்லாத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையை நிம்மதியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படணும்? நீ எப்போதுமே எல்லாருக்குமே எளிதில் கிடைக்கக்கூடிய ஆளாக, எல்லாரும் நினச்சவனே தேடினவனே போய் பார்க்கக்கூடிய ஆளாக இருந்தீன்னா மக்கள் உன்னை மதிக்க மாட்டாங்க. அதனால் தேவைக்காக உன்னை தேடி வரும்போது கொஞ்சம் தூரமாகவே நீ இருந்தீன்னா எப்போதும் உன்னை பக்கத்தில் வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. அடுத்தவங்க உன்னை காயப்படுத்தும் போது நீ அமைதியாக பொறுமையாகவே இருந்தீன்னா இன்னும் தானே உன்னை காயப்படுத்துவாங்க. அதனால் நீ சற்றும் காயப்படுவதற்கு தகுதி இல்லையான ஆள், நான் காயப்படக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது, எனக்கு எல்லா திறமையும் வெற்றி பெறுவதற்கான தகுதியும் இருக்குன்ற அந்த உணர்வோட உன் வாழ்க்கையில் எதையும் எதிர்த்து நிற்க தயாராக இரு. வாழ்க்கையில் ஏற்கனவே நீ அதிகப்படியான நாட்களை அவசியமில்லாத செயல்களுக்கே செலவழிச்சிட்ட. இனிமேலாவது பயனுள்ள விஷயங்களுக்காக வாழ்க்கையை வாழ தயாராகு. வாழ்க்கையில் பக்குவம் அடைஞ்சு வாழ்க்கையில் வெற்றியை பெற்று நீ மகிழ்ச்சியாக வாழும்படி இந்த சாயப்பா கண்டிப்பாக உனக்கு முன்னேற்றத்தை கொடுப்பேன். உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாமே சொல்லணும். நீ வாழக்கூடிய வாழ்க்கையில் நீ போகும் பாதை கஷ்டமாக இருந்தாலும், இப்போது உன்னை சுற்றி சிக்கலும் பிரச்சனைகளும் இருந்தாலும் இந்த சாயப்பாவின் திட்டம் எப்போதுமே சிறப்பாகவே இருக்கும். எப்படியாவது எதையாவது செஞ்சு நான் உன்னை முன்னுக்கு கொண்டு வந்து உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுத்துருவேன். உன் வலியும் வேதனைகளும் எல்லாமே சரியாகி உன் விருப்பங்கள் அரங்கேறி உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழத்தான் போகிற. உன் வாழ்க்கையில் நீ முன்னேறணும், ஜெயிக்கணும், வெற்றிகரமாக வாழ்க்கையை வாழணும்னு நினச்சினா அதிக நேரம் தூங்காதே. ஒவ்வொரு வேலையும் சரியாக திட்டம் போட்டு சிறப்பாக செஞ்சு முடிச்சுட்டு போய்கிட்டே இரு. அடுத்தவங்களை பற்றி குறை சொல்லவும் கூடாது, மற்றவங்கிட்ட போய் இன்னொருத்தரை பற்றி பொய் சொல்லவும் கூடாது. உன் எதிர்கால தேவைக்கு ஏற்றார் போல உன் நிகழ்காலத்தை நீ சரியாக வாழ தயாராகு. வருமானத்துக்கு மீறி செலவு செய்யாது. உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு கொடுக்க இந்த சாயப்பா எப்போதும் உனக்கு உறுதுணையாக இருப்பேன். நீ எப்போதும் மற்றவங்களே கவனிச்சுக்கிட்டு இருக்க. உன்னை கவனிச்சுக்கிற யாராவது தேவைப்பட்டால் உன் மனசு நிலை குலைந்து போயிடுமே சொல்லவே. அதனால் முதல்ல மற்றவங்களுக்கு என்ன பிடிக்கும், மற்றவங்களுக்காக என்ன செய்யலான்ற தியாகம் பண்ணுறதையே பற்றி யோசிக்காம உனக்கு பிடிச்சதுக்காகவும் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி உன் வாழ்க்கையை அழகாக வாழ தயாராக. வாழ்க்கைங்கிறது ஒரு மர்மமான புத்தகம்தான். நேற்றைய பக்கத்தை நீ திருப்பி எழுத முடியாது, நாளைய பக்கம் என்ன இருக்குன்னு புரட்டி பார்க்கவும் முடியாது. இன்றைய பக்கத்தை தான் உனக்கு பிடிச்சாலும் பிடிக்காவிட்டாலும் நீ படிக்கணும். இந்த நிகழ்காலத்தை நீ சரியாக சந்தோஷமாக வாழும்போது கண்டிப்பாக உன் வருங்காலத்தில் உனக்கு பிடித்த மகிழ்ச்சியான மாற்றங்கள் வந்து சேரும். இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம். உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நல்லதையெல்லாம் நான் சிறப்பாக செஞ்சு கொடுக்குறேன். எப்போதும் நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம். உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான மகிழ்ச்சியை கொடுத்து அந்த வானத்து நட்சத்திரம் போல நான் உன்னை ஜெயிக்க வைப்பேன்னு செல்லவே. நட்சத்திரம் போல நீ ஜொலிக்கிறதுக்கு, நீ நல்லபடியாக வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு தேவையான நல்ல வாய்ப்புகளை நான் உனக்கு கொடுக்க போகிறேன். நீ எப்போவும் யாரையும் எதிர்பார்க்காம தனியாகவே நடந்து போ. தனியாகவே பயணம் செய்யவும் தனியாக வாழவும் தயாராக இரு. உனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான வெற்றிகளை நீ பெற்றுவிடு. எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். உன்னால் ஒரு விஷயத்தை எளிமையாக விளக்க முடியாவிட்டால் அந்த விஷயம் உனக்கு போதுமான அளவு புரியலன்னு தானே அர்த்தம். ஒரு விஷயம் உனக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சிச்சுன்னா நீ எந்த சூழ்நிலையிலையும் தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் அதை அழகாக தெளிவாக விளக்கி விடுவாய். எப்போதும் அப்படிப்பட்ட தெளிவான புரிதல் உனக்குள்ளே இருக்கட்டும். உன் வாழ்க்கையை பற்றி நீ தெளிவாக புரிஞ்சு கொள்ளும் போது தான் எதை எப்படி செய்யணுன்ற விஷயம் உனக்கு புரிய வரும். அடுத்தவங்களை பற்றி எந்த விஷயத்தையும் நீ ஆழ்ந்து யோசிக்க வேணாம். உன்னை பற்றி யோசிக்கிறதுக்கே நிறைய இருக்கும்போது நீ அடுத்தவங்களை பற்றி ஏன் யோசிக்கிற? உன் வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியாக வாழணும், முன்னேற்றத்தோடு ஜெயிச்சு வாழணும்னு நினச்சின்னா உன்னை மேம்படுத்திக்கிட்டு உனக்கான சிறப்பான செயல்களை செய்ய பழகு.
உன் வாழ்க்கையில் அமைதியும் மகிழ்ச்சியையும் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதை நினைச்சும் கவலைப்பட அவசியமே இல்லை. உன் விருப்பம் எதுவாக இருந்தாலும் அதை நிச்சயமாக நிறைவேற்றி நானே உன் கைகளில் ஒப்படைக்கிறேன்.